சென்னையில் மழை அளவு அதிகம் ஏற்படும் போது தாழ்வான பகுதிகள் அருகிலேயே சமையல் கூடங்கள் அமைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை ஓட்டேரி செல்லப்பா தெருவில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளி கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த பணிகளை அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா, ஆணையர் குமரகுருபரன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மேயர் பிரியா, படைப்பகம் கட்டிடப் பணிகள் டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவடைந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அறிவுறுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். சாலைகளில் உள்ள பள்ளங்களை மூடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும். ஜனவரி மாதத்தில் மீண்டும் புதிய சாலைகள் போடப்படும் என்றும் கூறினார். அதிக மழை இருந்தால் 200 வார்டுகளிலும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்படும். தாழ்வான பகுதிகளில் அருகாமையிலேயே சமையல் கூடங்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மேயர் பிரியா தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மாநகராட்சி சார்பாக லோலைன் ஏரியாக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகள் எல்லாமே மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளிலோ இல்லது சமுதாய நலக்கூடங்களிலோ இடமாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் மாநகராட்சி சார்பாக செய்யப்பட்டு வருகிறது. எப்பவுமே அதிக மழை இருந்ததுன்னா 200 வார்டுலயும் ஒரே நாள்ல 200 கேம்ப் போடப்படும். இன்றைக்கு அந்த அளவுக்கு சூழல் இல்லாததுனால ஒரு நாளைக்கு 30 கேம்ப்னு சுற்றுமுறையில ஒவ்வொரு வார்டையும் கவர் அப் பண்ற மாதிரி இந்த கேம்ப் நடைபெற்று நம்மளுக்கு சிந்தாதிரிப்பேட்டில் சென்ட்ரலைஸ்டு கிச்சனா அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாத வார்டு வாரியா ஒவ்வொரு பகுதிகளுமே லோலைன் ஏரியா அருகாமையிலே கிச்சன் அமைக்குமாறு இந்த வாட்டி அறிவுரை வழங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு கிச்சன் பகுதிகளிலுமே கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. எந்த வகையில டைமுக்கு உணவு போதா, எந்த வகையில உணவு தயாரிக்கப்படுகிறது அப்படின்றது நம்ம ஒவ்வொரு பகுதியிலுமே கேமராவும் இந்த முறை பொருத்தி அதை கண்காணித்து வருகிறோம்.